ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. பிகினர்ஸ்க்காக நான் இது பண்ணுறேன். தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெஷர்மெண்ட் டேப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன அளவுகள் நம்ம வந்து சுடிதார் ப்ளவுஸு எதாக இருந்தாலும் நம்ம ஸ்டிச்சிங்கில் காமனாக நம்ம மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஓகே, 1 இன்ச் அப்படின்னா இங்கே இருப்பாருங்க, பெருசாக ஒரு கோடு. இது வந்து 1 இன்ச்சு, இது வந்து 2 இன்ச்சு, இதெல்லாம் 3 இன்ச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இன்ச்சஸ். அப்புறமா இந்த இன்ச்சஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோட்லேருந்து இந்த நடுவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள், அது வந்து 1/2 இன்ச்சு. அது வரைக்கும் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 பாயிண்ட் இருக்கும். இந்த சைடு கனெக்ட் பண்ணாலும் அதே மாதிரி தான். 1/2 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 1/2 இன்ச் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இது வந்து 1.5 சொல்லுவோம், 1.25 சொல்லுவோம், 1.25 சொல்லுவோம், 2.25 சொல்லுவோம். அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் 1 இன்ச்சு. நம்ம அது வந்து ஸ்டீல் கொடுத்துருக்கறதால நம்ம இங்கேருந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து இங்கே வந்து 1 இன்ச்சு. இந்த 1 இன்ச்சில் 1/2 இன்ச்சுன்னு சொன்னோம்னா இந்த பெரிய பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் வந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு. இது வந்து 1/2 இன்ச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி 1/4 இன்ச்சுன்னு சொன்னோம்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த 2 பாயிண்ட் சேர்ந்ததுன்னா இந்த பெரிய 1/2 இன்ச்சுக்கு பதிலாக குட்டி அதை விட கொஞ்சம் சின்னதாக ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் வந்து 1/4 இன்ச்சு. ஓகேங்களா, இந்த 2 பாயிண்ட் சேர்ந்தால் 1/4 இன்ச்சு, இன்னும் 2 பாயிண்ட் சேர்ந்தால் இது ஒரு 1/4 இன்ச்சு. 1/4 + 1/4 1/2. ஓகேங்களா, அதே மாதிரி தான் 3/4ன்னு சொன்னோம்னா இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு 1/4 இன்ச்சு, இது ஒரு 1/4 இன்ச்சு, இது ஒரு 1/4 இன்ச்சு, இது வந்து 3/4 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சுக்கு இந்த பக்கம் இருக்கிறது 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுக்கு இந்த பக்கம் இருந்ததுன்னா 1/4 இன்ச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து 1.25 இன்ச் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த டேப்பில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா 1.25. 1/2 இன்ச்சுன்னு சொன்னோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு. ஓகேங்களா, இது 1/2, இது 1 + 1/2 1/2. இப்போ 1.25 இன்ச்சுன்னு சொன்னாங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இது வந்து 1/4 இன்ச்சு, 1 இன்ச்சு + 1/4 இன்ச்சு 1.25 இன்ச்சு. ஓகேங்களா, நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து 2.5 2.25 அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஷோல்டர்லாம் வைக்க வேண்டியது வரும். இப்போ 2.25 சொன்னோம்னா நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாமே வந்து இன்ச்சஸ் தான். இப்போ நம்ம சென்டிமீட்டர் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் டேப்பில் திருப்பினீங்க அப்படின்னா சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். இந்த சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னா 10ல் இருக்கிற பெரிய நம்பர் தான், இந்த பெரிய கோடு தான் நம்ம 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிறது கனெக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த இப்போ 6 சிஎம்னா சென்டிமீட்டர் 6 சிஎம் இங்கே வரைக்கும் இருக்குது. இப்போ 6ன்னு சொன்னோம்னா இங்கே இந்த நடுவில் இருக்குது 1 2 3 4 இந்த 4 பாயிண்ட்க்கு அப்புறம் 5வது பாயிண்ட் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பெருசாக, அது வந்து 1/2 சிஎம். இப்போ 1/2 சிஎம் அப்படின்னா 6லேருந்து + 1/2 சிஎம் 1/2 சிஎம். இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து சிஎம்மில் நம்ம சுடிதார் ப்ளவுஸில் கனெக்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 1 மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே வந்து நம்ம மெஷர்மெண்ட்டில் வந்து சிஎம்மில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். 1 மீட்டர் துணி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த 1லேருந்து ஆரம்பித்து இதில் பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா, இங்கே இருக்கு பாருங்கள் 100 சென்டிமீட்டர். இந்த 100 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு 1 மீட்டர் துணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த 100 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 39.25 வந்து ஒரு பாயிண்ட் எச்சா வரும். ஓகேங்களா, அது நம்ம எப்போவுமே அது வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம். துணி 1 மீட்டர் சொல்லும்போது நம்ம இந்த 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டராக கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி 1/2 மீட்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சிஎம்மில் தான் பார்க்கணும். அதில் 50 சிஎம் இருக்கு இல்லையா, இந்த 50 சிஎம் தான் நம்மளுக்கு 1/2 மீட்டர் துணி. ஓகேங்களா, அதே மாதிரி 1/4 மீட்டர் துணி போதும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் இங்கே இருக்கு இல்லையா, 25 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு 1/4 மீட்டர் துணி. ஓகேவா, 3/4 மீட்டர் துணி கொடுங்க அப்படின்னா நம்ம 75 இருக்கும். இங்கே இந்த 75 வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 3/4 மீட்டர் வந்து துணி நம்மளுக்கு. ஓகேங்களா, இந்த 75 அது இதே தாங்க. 1.25 மீட்டர் கொடுங்க அப்படின்னா இந்த 100 மீட்டர் ஒரு மீட்டராக கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் 125ஆகவும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் 1.25 மீட்டருக்கு. இல்லைனா நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து இங்கே 100 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு திருப்பி இங்கே ஒரு 1/4 மீட்டர் 25 பாயிண்ட் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து 1.25 மீட்டர் துணியாக கணக்காயிடும். இந்த மாதிரி தாங்க நம்ம துணிக்கு வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம 1/4 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டு அந்த 1/4 இன்ச் அப்படின்னா 1/4 போட்டோம்னா அது வந்து 1/4 இன்ச்சு கணக்காகும். 1/2 இன்ச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அது 1/2 போட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு. 3/4 இன்ச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து 3/4 போட்டோம்னா நம்மளுக்கு 3/4 இன்ச்சு. இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
ஸ்டிச்சிங் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இது காமனாக நம்மளுக்கு தெரியணும். இப்போது 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு சொன்னோம் இல்லையா மெஷர்மெண்ட்டில், அதை வச்சு தான் நம்ம இதை வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளைவை நான் உங்களுக்கு தரேன். சுடிதார் ப்ளவுஸ் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.